என்னுடைய மாநாட்டோட வெற்றிங்கிறது என் தனிப்பட்ட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கிடையவே கிடையாது. என்னை விட களத்தில் நீங்கள் கொடுத்த உழைப்பு தான் இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நான் எத்தனை முறை வேணாலும் நன்றி சொல்லலாம். முக்கியமாக மாநாட்டை அறிவிச்சாச்சு, இளைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு வரணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் தமிழ்நாடு முழுக்க வருவாய் மாவட்ட அளவில் செயல் வீரர் கூட்டத்தை நடத்துவோம், போய் ஒவ்வொரு மாவட்டமாக போய் சந்திப்போன்னு ஆரம்பித்தோம். செயல் வீரர் கூட்டம் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாரியில் இருக்கிற மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி பேரூர் செயலாளர்களுக்கும் நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் தம்பிமார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேஷன் ஏற்பட்டுச்சு. அந்த கோஆர்டினேஷனை நான் மாநாட்டு திடல்லையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த கோஆர்டினேஷன் என்னன்னைக்கும் தொடரும்னு நான் விரும்புகிறேன். மாநாட்டோட முடியலை. முக்கியமாக ஒவ்வொரு செயல் வீரர் கூட்டத்தையும் போட்டி போட்டுக்கிட்டு ஏற்பாடு செஞ்சீங்க. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் முதல் கூட்டம் ஆகஸ்ட் 20 நடத்தணும். அந்த கூட்டத்துக்கான மேடையை மாவட்ட கழக செயலாளரும் அப்துல் மாலிக் அவர்களும் உதயசூரியன் மாதிரியே அமைச்சாங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட செயல் வீரர் கூட்டத்தில் முத்தமிழர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லம் மாதிரி அரங்கத்தை அமைச்சு அவங்க பெருமைப்படுத்தினாங்க. நாமக்கல் மாவட்டம் கேட்கவே வேணாம், இப்போ தான் இளைஞர்லேருந்து மாவட்ட செயலராக இருக்காங்க 2 பேர். செயல் வீரர் கூட்டத்துக்கான அரங்கத்தை நம்முடைய இளைஞரணி தலைமையகம் அன்பகம் வடிவத்தில் அமைச்சு சிறப்பித்தாங்க. முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் பேரில் கொடிமேடை, அவங்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவின்னு புதுசாக பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலாக நடந்தது. மாநாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிதி. நம்முடைய மாநில துணை செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து முதல் கட்டமாக முதல் நிகழ்ச்சியிலேயே இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்பாகவே ரூபாய் 51 லட்சம் நிதி வசூலித்து கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு செயல் வீரர் கூட்டத்திலையும் மாநாட்டு நிதியை மாவட்ட கழக செயலாளர்களும் இளைஞரணி அமைப்பாளர்களும் வாரி வழங்கினாங்க. சகோதரர் ஜோயல் அவருடைய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட அமைப்பாளர்களையும் அழைச்சி தலா ரூபாய் 10 லட்சம் நிதி கொடுக்க சொன்னார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாநாடு வெற்றி பெறணும்னு கடுமையாக உழைச்சிருக்கோம். மாநாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ நிதி வந்திருக்குன்னு, எவ்வளவு செலவாயிருக்குன்னு எனக்கு இன்னும் சொல்லலை. பிரகாஷ் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் சொன்ன உடனே அதை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்வது நம்முடைய கடமை. அதை விரைவில் கணக்கிட்டு எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளோ வசூலாக இருக்குன்னு பார்த்து அந்த கணக்கு உங்களுக்கு விரைவில் சமர்ப்பிக்கப்படும். செயல் வீரர் கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் லிஸ்ட்டு கேட்டோம். இந்த மாவட்டத்திலேருந்து மாவட்ட செயலாளர் வச்சுக்கிட்டு, அமைப்பாளர் வச்சுக்கிட்டு, இந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவீங்க, லிஸ்ட்டு கொடுங்கன்னு லிஸ்ட்டு கேட்டோம். அப்படி அந்த லிஸ்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் இருந்தாங்க. எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, 5.5 லட்சம் பேர்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன சொன்னீங்களோ அதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நான் நினச்சேன் ஒரு 2.5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி 2 லட்சம் டிஷர்ட் தான் அடித்தோம், பிரிண்ட் கொடுத்தோம். ஆனால் பிரிண்ட் கொடுக்குற இடத்துல போய் பார்த்தா எங்களுக்கு போட்டியாக நீங்கள் தனியாக ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க. சொன்னபடியே அவ்வளவு பேர் அழைச்சி வந்தீங்க. இளைஞரணி சார்பாக அடித்த அத்தனை டிஷர்ட்டையும் சரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த சகோதரர் ஜோயல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மாநாட்டு திடலில் பார்த்தேன், ஒருத்தர் கூட நம்ம கொடுத்த டிஷர்ட் போடாமல் வரல, எல்லாரும் நம்ம கொடுத்த டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு மாநாட்டோட வெற்றி ஒன்று தான் நம்முடைய ஒரே குறிக்கோள்னு நாம் அனைவரும் பணிகளை மேற்கொண்டோம். அன்பகத்திலிருந்து தனியாக மாநாட்டு பாடல் லட்சணை, நாங்கள் தனியாக ஒரு மாநாட்டு பாடல் பண்ணோன்னா எங்களுக்கு போட்டியாக ஜோயல் ஒரு பாட்டு போடுறாரு, அவருக்கு போட்டியாக எபினேஸ்வர் 2 பாட்டோட வர்றாரு. நான் அப்பயே சொன்ன பாராட்டினேன், நல்ல விஷயம். இது மாதிரி நம்ம அத்தனை பேரும் கொள்கை விளக்க பாடல்களை நிறைய உருவாக்கணும். வெறும் சினிமா பாடல் நம்பி நம்ம இயக்கம் இருக்கக்கூடாது. இந்த 3 பாடல்கள் இருக்குது. அனைத்து நிகழ்ச்சிகள்லையும், இளைஞரணி நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ முடிந்த பிறகோ இந்த பாடல்கள்லாம் ஒளிபரப்பப்பட வேண்டும். மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட குழு மிகச்சிறப்பாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வகையான கலர் டிஷர்ட் போட்டு இராணுவ கட்டுப்பாட்டோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க. குறிப்பாக
நான் கூட சேலம் மாநாட்டத்திற்கு 3 தடவை தான் வந்தேன். ஆனால் மாநாட்டு குழுவில் இருக்க நீங்கள் அத்தனை பேரும் பல முறை மாநாட்டு திடலில் கூடி மாநாட்டுக்கான பணிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாநாட்டு மலர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. முதலமைச்சர் தொடங்கி சமீபத்தில் இளைஞரணியிலிருந்து தாய் கழகத்து பொறுப்புக்கு போன அத்தனை பேரும் இளைஞரணியில் அவருடைய பணியாற்றிய நினைவுகளை அந்த மலரில் பகிர்ந்து இருக்கிறாங்க. அந்த மாநாட்டு மலரை சிறப்பாக கொண்டு வருவதற்காக அன்பகத்திலிருந்து உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி தொடர்பு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாநாட்டு நாளில் தன்னார்வலர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள். தூய்மை பணிக்குழு, உணவு பரிமாறும் குழு, சமையலறை மேலாண்மை, சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வரும் குழு என தன்னார்வலர்கள் அடங்கிய குழுக்கள் மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. எதிர்கட்சியினர், எதிரணியினர் காத்துக்கிட்டு இருந்தாங்க, எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடக்குமோன்னு. அதிமுக மதுரையில் மாநாடு நடத்தினாங்க. சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அந்த மாநாட்டுக்கு பேரே புலியோதர மாநாடு. ஆனால் நம்முடைய மாநாட்டில் அந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்கல. இன்னும் சொல்ல போனால் சாப்பாடு பத்தலைன்ற ஒரு குறை 2-3 பேர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு கூட்டம்.